கட்சியின் தர்மபுரி சட்டமன்ற வேட்பாளராக தமிழின போராளி மருத்துவர் ஐயாவும் தமிழகத்தின் முதலமைச்சர் வேட்பாளர் மரியாதைக்குரிய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் அறிவித்திருக்கிறார்கள். அவர்களுடைய மனமான நன்றி. யாருக்கு போச்சுன்னா திமுகவுக்கு அதிமுகவுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற 6 மதுபான ஆலைகள் 4 திமுகவுக்கு சொந்தம், 2 அதிமுக சொந்தம். இவங்க மூடுவாங்களா? 70,000 கோடி ரூபாய் வருமானம் பெற்றவர்கள் கடையை மூடுவாங்களா? நிச்சயமா மூட மாட்டாங்க. இன்னைக்கு திமுக நாங்களும் மூடுவோம் சொல்றாங்க. தமிழ்நாட்டில் அத்தனை கடைக்கு மூடிவிடுவார் தாய்மார்களே. அதற்காக நீங்கள் அன்புமணிக்கு வாக்களிக்க வேண்டும், அன்புமணி முதல்வராக்க வேண்டும், மாமல்லத்துக்கு வாக்களிக்க வேண்டும். அதே போல அன்புமணி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் மாதத்தில் ஆரம்பிச்சிருவோம். மாணவர் சேர்க்கை கல்வி விழிப்புணர்வு பேருந்து நடக்கும். ஏனென்றால் இந்த நர்சரப்பள்ளி 1967ஆம் ஆண்டு பேரறிஞர் அண்ணா முதலமைச்சராக பதவியேற்ற நாள் தொடங்கி 50 ஆண்டு காலம் விடுதலைக்கு முன்னாலேயே தேர்தல் ஆரம்பிச்சிட்டாங்க. வெள்ளக்கார 1920 குறைந்த அதிகாரத்தோடு ஒரு அரசாங்கத்தை கொடுத்தா அந்த சட்டமன்றத்துக்கு நம்ம ஓட்டு போட்டோம். முதல் வெற்றி பெற்றது பிரகாசம் என்று சொல்லுகிற ஆந்திராவை சேர்ந்த. இப்படி திட்டம் போட்டு நம்ம ஒவ்வொன்றையும் சொல்றோம். நான் மருத்துவமனை வைத்திருக்கிறேன். எங்க மருத்துவமனையில் ஒரு மாசத்துக்கு ஒரு 100 ஆபரேஷன் செய்யறதா வச்சுக்கிறார். ஒரு 10 இல்ல 15 ஆபரேஷன் தான் இந்த ஜெயலலிதா காப்பீட்டு திட்டம், கலைஞர் காப்பீட்டு திட்டம் நடக்குது. மீதியெல்லாம் நீங்க கையிலிருந்து செலவு பண்ணி தான் பண்ணணும். அன்புமணி வந்தால் தங்கம் ஆஸ்பத்திரியில் பண்ற 100 ஆபரேஷனுக்கும் அன்புமணி பணம் கொடுப்பார். தமிழ்நாட்டில் எல்லா தனியார் மருத்துவமனை ஆபரேஷனையும் இலவசம் செய்ய முடியும். ஏன்னா நம்ம மருத்துவத்துக்கான செலவை இப்ப இருக்கிற மாதிரி 3 மடங்கு பண்ண போறோம். இதுக்கு பணம் எப்படி வரும் அப்படின்னா, தமிழகத்தில் கடற்கரை வளர்த்துருக்க மணல் விலை மதிக்க முடியாத மணல். அது வெறும் மண்ணு கிடையாது. அந்த மண்ணில் யுரேனியம் தாது இருக்குது. அந்த தாதை வச்சு தான் அணுகுண்டு தயாரிக்கிறாங்க. யுரேனியம் மட்டுமல்ல, ஏரோப்ளேன் செய்யறதுக்கான மிக முக்கியமான தாது உப்பு விதவிதமான தாது உப்பு அங்கேதான் இருக்குது. அந்த தாது உப்புகளை இப்பொழுது தனியார் கொள்ளையடித்து கொடுக்கிறார்கள். அந்த தனியார் மூலமாக திமுக அதிமுக கட்சிகள் கோடிக்கணக்கான வருவாய் பார்த்துட்டு இருக்காங்க. அன்புமணி வந்தால் அந்த வருவாய் அரசாங்க கஜானாவுக்கு போகும். உங்களுக்கு இலவச மருத்துவமாக வந்து சேரும்.